வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே, இது நீட் JW question chemistry. The reactions phenol, potassium persulfate and sodium hydroxide நமக்கு கிடைக்கிறது quinol is called. So Lederer Manasse reaction இதுல backlight கிடைக்கும். Riemann-Tiemann reaction இதுல salicylate கிடைக்கும். Goltz reaction option D. Goltz reaction இதுல salicylic acid கிடைக்கும். Option C Erb's persulfate oxidation. This is the right answer. Erb's persulfate oxidation. So இதுதான் வந்து phenol வந்து potassium persulfate கூட sodium hydroxide முன்னாடி reaction involve ஆனுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது quinol அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப கேட்ட क्वेश्चन என்ன? The reactions phenol in presence of potassium persulfate, it is oxidizing agent, and sodium hydroxide to gives a quinol, and the reaction is called, it is a Erb's persulfate and oxidation. சரிங்களா? So இது வந்து NEET or JW ல organic chemistry point of view கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து Lederer Manasse reaction அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் சேர்ந்து பேக்லைட் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன். Riemann-Tiemann ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கணும். அது வந்து ஃபீனாலும் குளோரோஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்ற ரியாக்ஷன். கோல்ட்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால சோடியம் ஃபினாக்சைடா மாற்றி அந்த சோடியம் ஃபினாக்சைட்லேருந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ற ரியாக்ஷன். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல Erb's persulfate oxidation அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா?